வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் இந்த 2 நாள் நான் சமைச்சிருந்தேன். ஸோ அதை ஒரு விலாகா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த விலாகில் குக்கிங் மட்டும் இல்லை, நிறைய டிஸ்கஷன் நம்ம வந்துட்டு பேச போகிறோம். இது ஒரு வீடியோ இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1500 பீப்புள் கிட்ட என் மனசில் என்ன தோணுதோ அதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பதில் சொல்கிறது அதில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்றைக்குமே வந்து எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு தான் நான் வந்து நினச்சிட்ருக்கேன். இந்த டே எனக்கு அப்படி தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி வந்து மண்டே. ஸோ வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமை வந்து நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றதும் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சிட்டு இன்றைக்கி வந்து லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்ட பிறகு கோலம் போட்டுட்டு அப்புறம் அந்த அன்னைக்கு கார்டனில் என்னென்ன ஃப்ளார்ஸ்லாம் இருந்ததோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு சண்டே வந்து நான்வெஜ் சமைச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து சூடு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சூடு பண்ணி வச்சுட்டேன். அது சூடு பண்ணுறதுக்குள்ளேயே வீட்டில் இருக்கக்கூடிய பூனைக்குட்டியெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அதை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டுக்கும் அரிசி வந்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணியும் காய வச்சுட்டேன். ஸோ இது இப்படி தான் எப்பயுமே வந்துட்டு நான் மண்டே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சண்டே இருக்கக்கூடிய நான்வெஜ் ப்ளஸ் வந்து சிம்பிளாக ஏதாவது வச்சு சமைச்சிப்பேன். அந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்துட்டு அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்துட்டு சுண்டை வத்தல் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். சுண்டைக்காய் ப்ளஸ் வந்து சுண்டை வத்தல் 2யுமே போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இருக்குது, பட் நிறையா வெஜிடபிள்ஸ் இல்லை, சாம்பார் வைக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ ஒரு 2 நாள் வரைக்கும் நம்ம திங்கள் செவ்வாய் மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா புதன்கிழமை ஃபிஷ் எடுத்துடலாம். அப்புறம் வியாழன் வெள்ளி சிம்பிளாக ஓட்டிடலாம். அப்புறம் சனி வந்து ஃபிஷ் எடுத்துடலாம். அப்படி ஒரு வீக் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, அந்த மண்டே வந்து உங்களோட அந்த எதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதுதான் மேக்ஸிமம் வந்து கார்டனிங்கில் எந்தெந்த செடி எங்கே மாற்றி வைக்கணும் அந்த இது பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த நம்மளோட கிச்சன் அதை வந்து எதாவது மாற்றணும் அப்படின்னா வந்து அதை மாற்றி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அடுப்பு கழுவுறது வந்து நான் மண்டே கழுவுவேன். அதுக்கப்புறம் வீக் எண்டில் இல்லாட்டி நான்வெஜ் எப்போல்லாம் சமைக்கிறோமோ அப்போ சமைச்சி வச்சுட்டு கழுவி வச்சுருவேன். ஸோ இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு என்னோடய அம்முலி இருக்கா இல்லையா, ஸோ அவளுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ண வேண்டியது இருந்தது. ஆல்ரெடி வந்து நான் அதை வீடியோ எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். பட் வீடியோ கிளிக் ஆகலை. அதான் ஃப்ளவர் பாட் வச்சுருந்தேன். இப்போதைக்கு வந்துட்டு அந்த உருளியோ அந்த மாதிரி எதுவும் இல்லை, சும்மா ஒரு பாக்ஸ் எதனா இருக்குன்னா அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வைக்கிறது தான். அதுவே மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது. பார்க்கலாம், ஃப்யூச்சரில் வந்து ஒரு உருளியோ எதனா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்முலிக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அவளை கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்துட்டு ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணி மிங்க் லைவ் பண்ணிகிட்ருந்தேன். ஹோம் டூர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, அது வந்து நான் இன்றைக்கே வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். அது தனி வீடியோவாக நான் வந்துட்டு போடுறேன். ஓகே, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சுண்டைக்காய் அதை தான் வந்துட்டு நான் பறிக்க போனேன். ரொம்ப கம்மியாக தான், அதுவும் ப்ளஸ் வந்து சுண்டல் வத்தலுமே என்கிட்ட இருக்குது. இது ரொம்ப நல்லது. வயிற்றுக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ளட்டுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த இது நல்லது. ஆல்ரெடி இது ரெசிபி நான் போட்டிருக்கேனா அப்படின்றது தெரியலை, போடலைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அதையுமே பறிச்சுட்டு இதை விட பெரிய மரம் அது அதே இடத்துல நின்னது. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பட்டு போயிடுச்சு. திரும்ப அதுலேருந்து தன்னாலேயே முளைச்சி இருந்தது. ஸோ அதை தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அந்த காயை வந்து அந்த காம்புலேருந்து தனியாக எடுத்து அதை வந்து 1, 2ஆக நல்லா நச்சு இடிகளில் வச்சு நச்சு அதை வந்து உப்பு தண்ணியில் போடுங்க, இல்லைனா கருத்துரும், டேஸ்ட்டும் மாறிடும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் தனியாக பொரித்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து குக் பண்ணணும். அதை வந்து நான் சொல்கிறேன் போக போக. இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே எல்லார மாதிரியும் இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஹாப்பியான விஷயம் இருக்கட்டும், இல்லை ஒரு சேடான விஷயம் இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும். இப்போது நான் ஒரு மாதிரி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவேன், நீங்கள் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க, இன்னொருத்தர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு எப்படி கேரக்டர் கடவுள் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எந்த கேரக்டர் இருக்கோ அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க இல்லைன்னு அவங்கள குறை சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி அவங்கள மாதிரி நம்ம இல்லை அப்படின்னுட்டு குறை சொல்கிறதுக்கும் ரைட்ஸ் கிடையாது. அதாவது நான் எதை சொல்ல வரேன்னா,
இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஒருத்தர் குடிச்சிட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் அந்த சண்டையே தடுத்து விடுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனுக்கு குடிச்சிட்டு பண்ணுறான்னா, இவனுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஃபோன் பண்ணிருவாங்க. இந்த மாரி ஒருத்தவங்களும் ஒரு இது பண்ணுவாங்க. இதில இதில வந்து அவன் ஏன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணான்? இவன் ஏன் தீர்த்து வச்சான்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒருத்தவங்களையும் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா, அது அவங்களோட கேரக்டர். ஆனா, அதில நம்ம யாரையுமே பாதிக்காத அளவுல எப்படி முடிவு எடுக்கிறோம் அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நான் இத வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட சொல்றேன். என்னோட பெரியம்மா பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பத்தி நான் பேசுவேனா, பேசுறது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா இந்த விஷயம் வந்து ரொம்ப சரின்னு தான் சொல்லுவேன். ஸோ அவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்க பெரியப்பா இல்லாம வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு. ஸோ அவளுக்கு வந்து ஒரு அண்ணா இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்க பெரியம்மாவும் டெத் ஆகுறாங்க. ஸோ எங்க பெரியப்பா இறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் படிச்சு, அதுக்கப்புறம் படிப்பு சரியா வரலைன்னுட்டு மில் இருக்கு இல்லையா? அந்த நூல் மில்லுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கோயம்புத்தூர்ல. அதுக்கப்புறம் எங்க பெரியம்மா வந்து சடன்லி டெத் ஆகுறாங்க. டெத் ஆகும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி தான் நான் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னையும் வீட்டுக்கு கூட்டி போயிட்டாங்க. எங்கள் அக்காவும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் டெத் அப்போ எங்கள் அக்கா வந்து அழவே இல்ல. சரிங்களா? எனக்கும் அழுகாச்சி வரல. எனக்கு வந்து அப்போ இறப்பு அப்படின்னா அது எந்த மாரி இருக்கும்? ஒருத்தங்க திரும்ப வரமாட்டாங்க. அந்த மாரிலாம் அப்போ வந்து தோணவே தோணல. எங்க அம்மா அழுறத பார்த்து எனக்கு வந்து அழுகாச்சி வந்துச்சு. அவ்வளோதான் அழுகை வந்தது. மத்தபடி வந்து எனக்கு பெருசா ஃபீல் ஆகுற மாதிரி இல்ல. ஆனா எங்க அக்கா வந்து பெரிய பொண்ணு தான். அவளுக்கு ஃபீல் ஆயிருக்கும். ஆனா அவ அழவே இல்ல. ஒரு ட்ராப் ஆஃப் கண்ணீர் கூட விடவே இல்ல. ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தா. அவளோட ஃபோன்ல வந்து ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தா. எங்க அம்மா, இந்த ஸ்டோரி நம்ம கன்டின்யூ பண்ணலாம். இந்த ரெசிபிய பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சுண்டைக்காய் இருக்கு இல்லையா? அத வந்து 1க்கு 2ஆ தட்டி வச்சிருந்தேன். அதையும் சுண்ட வத்தலும் இருந்தது. ஸோ அதையுமே எண்ணெயில நல்லா வந்து வறுத்து வச்சுக்கணும். அந்த சுண்டைக்காயோட கலர் வந்து நல்லா ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தாளிதம் ரெடி பண்ணணும். எண்ணெய் ஊத்திட்டு வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கடுகு, அதுக்கப்புறம் 2 வத்தல் பிச்சு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பல்லாரி, அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ஃபைனா அரைச்சி வச்சுக்கணும். அதை புளியும் ஊற போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் பொடியாக சேர்க்கல. வத்தல், தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா? சுண்டைக்காய் அதை எல்லாமே வந்துட்டு போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த பொடி வகைகள்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சதையும் அதில் போட்டுட்டு நல்லா வந்து திக்காகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா? சுண்டைக்காய் அதையுமே வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து மஞ்சள் பொடியும், கொத்தமல்லி பொடியும் மட்டும் தான் வந்துட்டு சேர்க்குறேன். மீதி எல்லாமே நான் அரைச்சி வச்சுட்டேன். இது நல்லா ஒரு ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா திக்கா வரும். புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நல்லா இன்றைக்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் நல்லா திரும்ப சுண்ட வச்சு நாளைக்கு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா திக்கான உடனே அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு அதுவும் சேர்த்து நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பூண்டு, கடுகு போட்டு தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா இந்த ரெசிபி ரெடி ஆயிரும். ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்கள். புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்டோரியை நான் கன்டினியூ பண்ணுறேன். இன்னொரு பெரியம்மா இப்படி எல்லாருமே வந்து எங்கள் மாமா எல்லாருமே வந்து எங்கள் அக்காவை வந்து திட்டுனாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. எங்கள் அக்காவுக்கு கூட இது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. எனக்கு வந்து மைண்டில் அது ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அந்த மாதிரி திட்டுன உடனே நீ உங்கள் அம்மா இறந்துருக்கு. நீ இப்படி அழாம கூட இருக்க. கல்லெஞ்சம் பிடிச்சவா? அப்படி இப்படி ஒரு மாதிரி வந்து திட்ட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ஹர்ட் ஆகுற மாதிரி. வில்லேஜ் வேறயா கொஞ்சம் சில வேர்டு போட்டு திட்ட ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி வந்து திட்டுனாங்க. திட்டுனதுக்கப்புறம் அது அப்படியே கடந்து போயாச்சு. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஒரு 3 ரூம் உண்டு. அதில் லாஸ்ட் ரூமில் நான், எங்கள் அக்கா, அப்புறம் இன்னும் யாரெல்லாமோ இருந்தோம். எனக்கு ஞாபகம் இல்லை. நானும் எங்கள் அக்காவும் மட்டும்தான் சும்மா பாய் விரித்து அதில் உட்காண்ட்ருக்கோம். எங்கள் அம்மாவும் என்கிட்ட சொல்லிச்சு. நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்படி அழாம இருக்கா, ஒரு கவலையே இல்லை அப்படி இப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அந்த தனி ரூமில் இருக்கும்போது எங்கள் அக்காவும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது அது மட்டும் என் மைண்ட்லேயே ஓடிட்டு இருந்தது. நான் வந்து எங்கள் அக்காக்கிட்ட கேட்குறேன்,
நீ உங்கள் அம்மா இறந்துருக்காங்க, நீ எதுக்கு அழவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவள் அப்போ தான் அழுறா. நான் ஏன் அழணும்? எங்கள் அம்மா வந்து இதுக்கு வந்து நான் ஏன் அழணும்? எங்கள் அம்மாவுக்கு தெரியாதா? என்னை விட்டுட்டு போகிறோம் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரியாதா? எதுக்கு எங்கள் அம்மா என்னைய விட்டுட்டு போச்சு? எனக்கு தான் யாரும் இல்லைன்னு தெரியும்ல. அப்போ எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டுன்னா அவள் தானே தப்பு பண்ணுனா? நான் என்ன தப்பு பண்ணுனேன்? எங்கள் அம்மாவுக்கு தெரிய வேண்டாமா? புள்ளைய யார் பாப்பா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லவும், அந்த 6th ஸ்டாண்டர்டில் அவங்க இறந்து அந்த டெட் பாடியை கொண்டு போகும்போது எனக்கு ஃபீல் ஆகலை. இவ இப்படி சொல்லும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இறப்புனா என்ன அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அவகிட்ட இருந்து தான் எனக்கு கிடச்சிது. ஆனால் அவள் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி யாருமே இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அக்கா வந்து போயிட்டா அப்படின்னு எங்கள் அம்மாவோ எங்கள் பெரியம்மா எல்லோரும் நினச்சிருப்பாங்க. ஆனால் வந்து இந்த அளவுக்கு எங்கள் அம்மா தான் பார்க்க யாரும் இல்லைன்னு தெரியும்ல, என்னைய பார்க்க யாரும் இல்லைன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு என்னைய விட்டு போகணுன்ற அளவுக்கு அவள் வந்து இவ்வளோ தூரம் யோசிச்சு கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்கள் அக்கா சொன்ன வேர்டு என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும்ல என்னைய பார்க்குறதுக்கு யாரும் இல்லைன்னு, என்னைய விட்டு அவள் எப்படி போகலாம்? எங்கள் அம்மா மேலே நான் அவ்வளோ கோவமாக இருக்கேன். என்னைய பார்த்துக்கிறதுக்கும் யாரும் இல்லைன்னு தெரியும். எனக்கு எல்லாமே அவள் தான்னு தெரியும். எதுக்கு விட்டு போனா? அப்படின்ற ஒரு வேர்டு வந்து சொல்லவும் எனக்கு அழுகை வந்துருச்சு அப்போது. ஸோ அதுக்கப்புறம் சரி சரி அழாத அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். எங்கள் அம்மாட்டையும் சொன்னேன், யாரும் இனி அவளை வந்து எதுவும் சொல்லாதீங்க. அவள் எவ்வளோ அழுதா தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி முடிச்சாச்சு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு டெத்தோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்கு அப்படின்னா, சில பேர் ஓன்னு கத்தி அழுதுருவாங்க. சிலவங்களுக்கு கண்ணீர் வராது. ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஏதாவது அவங்களோட மெமரீஸ் அதை பார்த்து அழுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கேரக்டருமே வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களும் ஒரு சுச்சுவேஷனை ஒரு மாதிரி வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எங்கள் அக்காவை வந்து அவ்வளோ திட்டுனாங்க. அழலை 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் தனியாக அவள் கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகி கேட்கும்போது அழுதா. இவ்வளோதான். ஒருத்தவங்களுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். இதனால் இந்த கேரக்டர் உனக்கு இல்லை அப்படின்னு திட்டுறது வந்து பெரிய தப்பு அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு அம்மாவாக ஒரு புள்ளையா அம்மா இல்லை அப்படின்னும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். எந்த ஒரு விஷயமுமே வந்து நம்ம கேரக்டராக இருந்து இருந்து யோசிக்கிறத விட அவங்களா அடுத்தவங்க பிரச்சனையில் அவங்களா இருந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் அந்த பெயின் வந்து தெரியும். என்னைக்கு ஒருத்தவங்களோட பிரச்சனையை வந்து நம்ம அவங்க இடத்துலேருந்து யோசிக்கிறோமோ, அன்னைக்கு தான் வந்து ஒரு நல்ல ஹியூமன் அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி இருக்கிறீங்க, அடுத்தவங்களோட பிரச்சனையை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது டேக் இட் ஈஸி அந்த மாதிரி இது பண்ணுறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களால் ஆறுதல் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, அந்த கேரக்டரை கொச்சப்படுத்துகிறதோ இல்லை ஒர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறதோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அவங்களோட பெயின் அவங்களோட ஸ்ட்ரகிள் அவங்க மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவ சிரிச்சிட்ருக்காளே கொஞ்சம் அந்த விஷயத்த நோண்டி கிளறி விடுவோம் அப்படின்ற மாதிரியும் வந்து யாருமே பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது ரொம்ப பாவ செயலும் கூட. ஸோ எனக்கு வந்து அப்பா கிடையாது. இப்போ லவ் மேரேஜ்னால் அம்மா யாருமே பேசுகிறது கிடையாது. ஸோ யாருமே இல்லாமல் ஒரு லைஃப்பை வந்து சர்வை பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது வீட்டு சப்போர்ட் இல்லாமல். அதே மாதிரி தான் எங்கள் அக்காவும். இப்போ நான் சொன்னேன்ல, அவளும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. பட் எங்கள் வீட்டு சைட்லேருந்து பெருசாக டிஸ்டன்ஸில் இருக்கா. பெருசாக சப்போர்ட் இல்லை. அவங்க அண்ணா பார்த்துக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு ஓரளவு பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு நினச்சிக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன தான் இருந்தாலும் அப்பா அம்மா பார்க்குற மாதிரி வராது இல்லையா? அவள் என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கா, தாய் தகப்பன் இல்லைன்னா அனாதை தான் எவ்வளோ உறவுகள் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அது வந்து ட்ரூன்னு தான் நான் நினைக்கிறேன். வாய் வார்த்தையால் சொல்லலாம், ஹஸ்பண்ட் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் அப்பா அம்மா இல்லைன்னா அந்த கொஞ்சம் அனாதைக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் சொல்லுவா அடிக்கடி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன் அப்படின்னா, யாருக்கு எது பண்ணுறனோ இல்லையோ கண்டிப்பாக அவளுக்கு நான் நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு என் மனசில் வந்து நினச்சிட்டே இருக்கேன். ஏன்னா அவள் ரொம்ப வெகுளி. அவளோட
கேரக்டர் ரொம்ப வெகுளி கேரக்டர். அவ அப்படி இருக்கிறதுனால அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாரி சிலர் மனநிலை பாதிக்கப்பட்டது. அந்த மாரி கூட சில பேர் சொல்லியிருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ்லேயே அவள அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பிரச்சனைய என்னென்ன பிரச்சனை எல்லாமோ சொல்றோம். இவ்வளோ விஷயத்தையும் அவ தாங்கிக்கிட்டு, இப்போ அவ ஒரு நல்ல அம்மாவா 2 பசங்களுக்கு அம்மாவா அவ லைஃப்ப சர்வை பண்ணிட்டு இருக்கா. அவள தான் ரோல் மாடலா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கூட நெனச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரையும் சும்மா சும்மா குறை சொல்லிட்டு இருக்காம, அவங்கவங்க கேரக்டர் படி அவங்கவங்கள வாழ விட்டோம்னாலே லைஃப் ரொம்ப நல்லா போகும். ஸோ அன்னைக்கு அப்படி தான் நான் சமைச்சு முடிச்சிருந்தேன். சமைச்சு முடிச்சுட்டு மணி பிளான்ட் எல்லாமே அந்த பாட்டில்ஸில் எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன். மண்டே இல்லைன்னா அந்த வீக்கில் ஒரு டைம் தண்ணியை மாற்றி நான் வச்சுருவேன். அதுக்கப்புறம் அப்படியே சண்டே நான்வெஜ் சமைச்சேன். அதுக்கப்புறம் அடுப்பை கழுவவே இல்லை. ஸோ மண்டே கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கழுவி வச்சுருக்கேன். நான் பாத்திரம், துணி துவைப்போம் இல்லையா, அந்த சோப்போட எண்டு இருக்கும்ல, அந்த சோப்பு வச்சு தான் கழுவுவேன். அதை வச்சு தான் அடுப்புமே கழுவுவேன். யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, அடுப்புக்கு எந்த இது வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். எப்பயாவது ஒரு சில டைம் உப்பு அண்ட் மஞ்சள் பொடி, ரொம்ப நான்வெஜ்ஜோ இல்லை எனக்கு தோன்றப்ப உப்பு அண்டு மஞ்சள் பொடியை வச்சு அடுப்பு ஃபுல்லாக அண்ட் இந்த இது இருக்கு இல்லையா, கல் ஃபுல்லாக கழுவி விட்டு, அதுக்கப்புறம் சோப்பு வச்சு கழுவி விட்டு, அதுக்கப்புறம் தண்ணி வச்சு கழுவி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் கீப்பப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் நிற்கிற இடம் கீழே, ஸோ அதுலேயுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். எப்பயுமே ஜில்லுன்னு இருக்கக்கூடிய இடம்னா இந்த கிச்சன் இருக்கு இல்லையா, இந்த இடம் மட்டும்தான். ஏன்னா சுற்றி மரம் ப்ளஸ் அந்த இடத்துல நான் தண்ணி அடிக்கடி கழுவிட்டே இருக்கிறதுனால அங்கே தண்ணி நான் ஊற்றிக்கிட்டே இருப்பேன். அதனால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். என்னோடய கிச்சன் ரொம்ப ஓப்பன் ஏரியா. அப்புறம் அந்த ஒரு கட்டில், பழைய கட்டில் உண்டு. அந்த கட்டிலில் தான் என்னோடய திங்ஸ் எல்லாமே, கிச்சனுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். ரொம்ப அதிகமான திங்ஸ் எல்லாம், தேவைப்படுற திங்ஸ் கூட நான் வாங்க மாட்டேன். இருக்கிறத அப்படியே மேனேஜ் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான். ஸோ அப்படியே சமைச்சு முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் கழுவிட்டு, அந்த மணி பிளான்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் திண்ணையை பெருக்கி விட்டு, கீழேயுமே லைட்டாக பெருக்கி விட்டுட்டு அப்படியே போச்சு. மேக்ஸிமம் என்னோடய ஒர்க்கு ஒரு 11 மணிக்குள்ளே முடிகிற மாதிரி நான் எப்பயுமே பார்த்துப்பேன். சமைக்கிறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், பெருக்கிறதா இருக்கட்டும், எந்த க்ளீனிங் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே 11 மணிக்குள்ளே கடன்னு ஒன் பை ஒன் முடிச்சிடுவேன். எந்திரிச்சிட்டு சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, சுற்றி இருக்கிற இடத்த பெருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே ஒன் பை ஒன் முடிச்சிடுவேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்க்கலான்னா அந்த வேலை அப்படியே பெண்டிங் ஆயிரும். எனக்கு நம்மளோட ஒர்க்கு உமன் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த வீட்டு வேலைகள்லாம் நம்ம தான் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை கடகடன்னு முடிச்சிட்டா மட்டும்தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் இருக்குது பாருங்கள் சைடில், அதெல்லாம் கழுவணும். துணி எல்லாமே போன சண்டேயில் உள்ளது எல்லாமே இருந்தது. ஸோ இந்த சண்டேயில் உள்ளது, அப்புறம் நேற்று இது பண்ணது எல்லாமே முக்கி வச்சுருக்கிறேன். சாயம் போகிறது தனியாக, போகாதது தனியாக, பழசு தனியாக, புது ட்ரெஸ்ஸஸ் தனியாக, அந்த மாதிரி ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் துவச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் சண்டே இந்த கிளிக் எடுத்தது. இதை ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணாமல் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. காலை நல்லா விரித்து வச்சுக்கணும். 2 காலுமே சென்டர் பாயிண்டில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு, பட்டர்ஃப்ளை மாதிரி நம்மளோட காலை ஆட்டணும், அவ்வளோதான். முதுகு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், மூச்சு நல்லா இழுத்து விடணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் தனி வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அதாவது பீரியட்ஸ் நார்மல் ஆக மாட்டேங்குது, பிசிஓடி, பிசிஓஎஸ், அதுக்கப்புறம் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸசைஸ் போட சொல்லியிருந்தீங்க. அது நான் தனி வீடியோவாக போடுறேன். என்னோடய பீரியட் டேயில் நான் குப்பைமேனி அண்ட் நீம் இது 2யுமே அரைச்சி ஒரு 1/2 டம்ளர் கிட்ட எடுத்துப்பேன். ஃபஸ்ட்டு டே இதை கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன். ஸோ அப்போ இந்த கிருமிகள், அப்புறம் ஓல்டு பிளட் எல்லாம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே செவ்வாய்க்கிழமை சண்டே உள்ள விலாக் எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எடுக்கலை. அந்த கிளிக்ஸை மட்டும் இடையில ஆட் பண்ணியிருந்தேன். செவ்வாய்க்கிழமை பருப்பு
இது ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. அதுக்கப்புறம் முந்தின நாள் வச்ச வத்தல் குழம்பு இருந்தது. கொஞ்சம் மோரும் பண்ணிட்டு, தயிர் இருந்தது. அத வச்சு மோர் குழம்பு மாரி பண்ணிட்டு, இந்த பருப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அத நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு, அதில வந்து ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊத்தி, அது நல்லா குழையிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்பைய வச்சே நம்ம நல்லா வந்து அத மசிச்சு விட்டோம் அப்படின்னா, நல்லா குளு குளுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிச்சு ஆஸ் யூசுவல் வத்தல், கொஞ்சமா உளுந்து, வெந்தயம், ஜீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சு அதில கொட்டினோம் அப்படின்னா, சூப்பரான பருப்பு குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிரும். நல்லாயிருக்கும். மோர் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா, தேவையான அளவு தயிர், அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அதில் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாமே போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்ட பிறகு அதில் வந்து நம்ம தாளித்து கொட்டணும். வத்தல், ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளித்து அந்த மோர் இதுலேயும் ஊற்றணும். ஸோ இந்த 2மே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பருப்பில் பூண்டும் போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த மோர் குழம்பு இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே வந்து தாளிக்கிறப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அன்னைக்கு வந்து முந்தின நாள் வச்சுருக்கிற வத்த குழம்பும் ப்ளஸ் வந்து இந்த பருப்பு, மோரை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேருக்கு வந்து ஆசை, பொறாமை இந்த 2த்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். பட் அதை பெருசாக மீன் பண்ணாமல் இருக்கும். பட் அதனால் நிறைய இஷ்யூ வரும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 2 ஃபேமிலி இருக்குது. ஒருத்தவங்க வந்து ரொம்ப தாழ்மையான ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே கம்மியான அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஃபேமிலி நல்ல ஒரு ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். இதில் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபேமிலி அந்த ரிச் ஃபேமிலியை பார்த்து அவங்கள மாதிரி நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது ஒரு ஆசை, அது ஒரு மோட்டிவாக கூட இருக்கும். இது ஆசை. இதில் வந்து பொறாமை அப்படின்றது இடமே கிடையாது. பொறாமை எப்படி எது பொறாமைன்னா, இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அந்த ரிச் ஃபேமிலியை பார்த்து என்னைக்கு அவங்க இப்படி நம்ம நிலைமைக்கு வருவாங்க, என்னைக்கு நாசமாக போவாங்கன்னு நினைக்கிறது பொறாமை. இல்லைன்னா அவங்க இந்த அளவுக்கு போயிட்டாங்களே, நம்மளால் ஆகலையே, அவங்க இப்படி போயிட்டாங்களே, அவங்க இப்படி ஆயிட்டாங்களே, அவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, நம்மளால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறது பொறாமை. அவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்கள மாதிரி நம்ம என்னைக்கு நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு ஆசை. அதாவது மற்றவங்கள குறைச்சியோ இல்லை கருவிக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதோ, இல்லை வந்து நெகட்டிவ் வைபை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதில் பாசிட்டிவ் கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் வந்து பொறாமை. பாசிட்டிவாகவே நினச்சி பாசிட்டிவ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து ஆசை. ஒருத்தங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்து இன்னொருத்தங்க நம்ம லைஃப் ஸ்டைலும் இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃபாக மாறணும்னு நினைக்கிறது வந்து ஆசை. அது தப்பு கிடையாது. யார் வேணாலும் யாரை பார்த்தினாலும் அந்த ஆசை அப்படின்றது வந்து இது பண்ணிக்கலாம். பட் பொறாமை அப்படின்றது வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப தப்பு. பொறாமை அப்படின்றது வந்து நம்ம நினைக்கிறத விட லைஃப் வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். அதாவது அவங்கள மாதிரி வாழணும்னு நினைக்கிறது நல்ல எண்ணம். அவங்க என்னைக்கு கீழே விழுந்து நம்ம நிலைமைக்கு என்னைக்கு வருவாங்க, என்னைக்கு நம்ம சிரிக்க அப்படின்னு நினைக்கிறது அது ரொம்ப பேட் ஹேபிட். ஸோ ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்க சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா நம்மளோட நிலமை ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, சொல்லிட்டேன், அவ்வளோதான். தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் மோட்டிவாக இருக்கும். இல்லைன்னா நான் தான் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கேனா அப்படின்றதையுமே வந்து சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமையுமே அப்படியே சமைச்சிட்டு இருக்கும்போது அமுலியை வந்து கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் சமையலும் பண்ணிகிட்ருந்தேன். அமுலியை கொஞ்சும்போது அவளை ஒரு வாட்டி தூக்குறேன் அப்படின்னா கையை நல்லா கழுவிட்டு அகைன் தான் கிச்சனுக்குள்ளே வருவேன். கிச்சனுக்கே நான் போவேன். ஸோ அதை எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஏதாவது தப்பாக கமெண்ட் பண்ணிடாதீங்க. இன்னொன்று, அமுலி வந்து அவள் அம்மாக்கிட்ட இருந்தால் வந்து நல்லா இருந்திருக்கும், அவளை பிரித்து கூட்டி வந்திருக்கும் அப்படின்னு சிலர் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கூட்டி வரல. இது ஒரு இன்சிடெண்டெல்லாம் நடந்தது தான். வண்டியில் ஒரு பைக்கில் கூடு கட்டி இருந்தது.
ஸோ அத வந்து தூக்கி போட்டுட்டாங்க. அத வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு வந்து கொண்டு வந்தாங்க. பாவமா இருந்ததுன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அத வீட்ல வச்சு வளர்த்துட்ருக்கோம் அவ்வளோதான். அவங்க அம்மா இல்ல. அந்த வண்டியில இருக்கிற அந்த கூட்ட தூக்கி போடுற அந்த இது தான் எடுத்துட்டு வந்து, அத நம்ம வீட்ல நம்ம வீட்டு புள்ளையா நம்ம வந்து வளர்த்துட்ருக்கோமே தவிர, அவளுக்கு வந்து நான் அம்முலின்னே நேம் வச்சுட்டேன். நேம் என்ன வைக்கலான்னு கமெண்ட்ல கேட்டிருந்தேன். யாருமே ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, நீங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ, நானே அமுலி அப்படின்ட்டு நேம் வச்சுட்டேன். ஸோ, அந்த மாதிரி தான் அன்னைக்கு சமைச்சிட்ருக்கும்போது, அந்த புதுசா 2 ஆப்பம் வாங்கியிருந்தேன். ஸ்பூன் அதில வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும்ல, அத வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டுருந்தேன். அடுப்புல வந்து ஹீட் வச்சுட்டு, அத ஒரு நைஃப் வச்சு அப்படியே வந்து எடுத்துட்டுருந்தேன். எடுத்துட்டு ஒரு ஆப்பைய கீழ வச்சுருக்கேன். இன்னொன்னு எடுத்துட்டு அந்த பக்கம் வச்சுட்டு, இது குழம்பு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத எடுக்கிறேன். அந்த சுட்ட இடத்துலயே வந்து கைய வச்சுட்டேன். அப்படியே தொப்புன்னு கீழ போட்டு அதுக்கப்புறம் எடுத்தேன். அதுதான் நல்லா நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். காலையிலேயே ஃபன் ஆயிருச்சு. நம்ம பிராண்ட்ல நெறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அ அது மட்டும் இல்லாம கோர்ஸஸுமே அவைலபிளா இருக்கு. நம்ம சேனல் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்மகிட்ட சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப், ஷாம்பூ மேக்கிங் ஒர்க் ஷாப் கோர்ஸஸ் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹேண்ட்மேட் சோப்ஸு அண்ட் ஷாம்பூஸ் எல்லாமே ரொம்ப ஆர்கானிக் மெத்தட்ல செஞ்சிருக்கோம். நல்ல ரிசல்ட் இருக்கும். நெறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தாராளமா வந்து பை பண்ணிக்கோங்க. நம்ம சேனல வந்து கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா, கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் வந்துட்டு அ Q&A போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு கீழ உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாம 4 ஆர் 4:30க்கு மேல நான் வந்துட்டு லைவ்ல வந்து பேசுவேன். ஸோ அதுலயுமே வந்துட்டு நீங்க வந்து ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம். ஸோ எனிவே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த 2 டேஸ் இப்படி தான் வந்துட்டு எனக்கு போச்சு. மார்னிங் ரொட்டீன் மட்டும் தான் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். ஆ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்துட்டு உங்கள சந்திக்கிறேன். ஸோ சமையல்லாம் முடிச்சுட்டு, அகைன் அடுப்பு எல்லாமே தொடச்சிட்டு, இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு தான் இந்த வீடியோவே நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் இந்த வீடியோல சொல்லியிருந்த கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ ஸோ மச்.